டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்டான வில்லனாக வரப்போகிறது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, மியூஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தன் தான். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மியூஸ்ன்றவன் தான் இதில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி முக்கியமான வில்லன் அண்ட் ஒரு சீரியல் கில்லரும் கூடங்க. ரொம்ப ஒரு கொடூரமான சீரியல் கில்லர். இவனை வந்துட்டு நம்ம டேர்டெவிலும் நம்ம கிங் பின்னும் 2 பேரும் சேர்ந்து இவனை தான் இந்த சீரிஸில் பிடிக்க போகிறாங்க. இவன் எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றத அந்த சீரிஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஹீரோ டேர்டெவிலும் வில்லன் கிங் பின்னும் சேர்ந்து இந்த சைக்கோ கில்லர் இந்த டெவிலை மியூஸை எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கதையாக இருக்க போகுதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மியூஸ் யார், இவனோட ஆரிஜின் அண்ட் பவர் என்ன, இப்போ எல்லாத்தையும் பார்த்துடலாம். இவனோட நேம் என்னன்றதை பற்றினா எங்கேயுமே மென்ஷன் பண்ணலங்க. இவனை வந்துட்டு ஒன் ஆஃப் தி சூப்பர் வில்லன் மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. பட் இவனுக்கு சொல்லிட்டு நேம் ஆரிஜின் அந்த மாதிரி பாயிண்ட்னு எதுவுமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணப்படல. இவன் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா டேர்டெவில் இஷ்யூ லெவல் 2016 வந்தது தான். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவிலும் பிளைண்ட் ஸ்பாட்டும் ஒன்று சேர்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய பெயிண்டிங்கை பார்ப்பாங்க. அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டெட் பாடி வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் தான் நம்ம டேர்டெவில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிட்டு தெரியும் அந்த பெயிண்டிங் முழுக்கவே பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட ரத்தத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த க்ளூ தேடி போகும்போது ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம மியூஸை வந்துட்டு சந்திக்கிறாப்ல. ஸோ அந்த மியூஸ் வந்துட்டு நம்மள யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மியூஸ் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம டேர்டெவில் கூட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிட்டு இருக்கான். டேர்டெவில் பிளைண்ட் ஸ்பாட்டை சேர்ந்து நம்ம மியூஸை தான் பிடிக்க பார்க்குறாங்க. இந்த மியூஸோட கான்செப்ட் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் ஒரு சைக்கோ கில்லர் தான். அதிகாரத்தில் இருக்கவங்க எதுக்க போகிறதா தான் பார்த்தீங்கன்னா இவன் கிளம்புவான். இவன் வந்துட்டு தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி நினச்சிக்கிடுவான். பெயிண்டிங் வந்துட்டு இவன் பெயிண்டிங் பண்ணுறது எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பெயிண்டிங் பண்ணக்கூடியவன். அவன் பெயிண்டிங் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை வச்சு கிடையாது, அப்பாவி மக்களோட ரத்தத்தை வச்சு தான் அவன் பெயிண்டிங்கே பண்ணுவான். அது இவன் காரணம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவான்னா நான் வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராக போராட போகிறேன், அதுக்காக அப்பாவி மக்களை கொண்டு அவங்களோட ரத்தத்தை மூலமாக பெயிண்டிங் பண்ணி நான் அவங்கள பற்றி எதுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு லிட்டரல் பைத்தியக்காரன் தாங்க, ஒரு பைத்தியக்கார பையன் தான். ஆக்சுவலி இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்துட்டு நம்ம கிங் பின்னுமே பார்த்தீங்கன்னா மேயருக்கு ரன் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஸோ ஒரு மேயருக்கு நிற்கும் போது அவர் பார்த்தீங்கன்னா ஆன்டி விஜிலாண்டி லாவை பார்த்தீங்கன்னா அமல்படுத்துவார். இனி விஜிலாண்டிஸுங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு ஆப்போசிட்டாக அவரை எதிர்க்கிறதுக்காக தான் டேர்டெவிலை பார்த்து இன்ஸ்பயர். அதுக்கப்புறம் டேர்டெவிலையுமே பார்த்து ஒரு கட்டத்தில் ஒரு ரூட்டுக்கு போனதா கரெக்ட் அப்படின்னு சொல்லி டேர்டெவிலை ஃபாலோ பண்ணி அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 போலீஸ் ஆஃபீஸர்ஸை கொண்டு அவங்க ரத்தத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கிங் பின்க்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு அறிக்கை மாதிரியே விட்டுருப்பான். ஒன் ஆஃப் தி டெட்லிஸ்ட் வில்லன் தாங்க, கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி டெட்லிஸ்ட் வில்லன் தான். இவன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்காக ஏகப்பட்ட அப்பாவி மக்களை பார்த்தீங்கன்னா கொன்று அவங்க ரத்தத்தை வச்சு பெயிண்டிங் பண்ணிட்டு வந்திருக்கான். இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவில் பிளைண்ட் ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் இவனை பிடிக்க வரும்போது பிளைண்ட் ஸ்பாட்டோட கண்ணையே குத்தி அவர் நல்ல கண்ணை நொல்ல கண்ணை ஆக்கி விட்டுருவான். அவர் 2 கண்ணையும் பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அப்போ நம்ம டேர்டெவிலுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக அந்த கேப்பில் அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் கிட்டத்தட்ட 6 இன்ஹியூமன்ஸை கொண்டிருப்பான். இது இன்ஹியூமன்ஸை தெரிஞ்சு அவனை எங்கேயும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகி வந்து அதுக்கப்புறம் தான் கிங் பின் மேயருக்கு ரன் பண்ணுறதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மக்கள் எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கிட்டத்தட்ட ஒரு டைமில் வந்துட்டு கார்னரில் லாக் ஆகிற மாதிரி வந்தபோது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனை பிடிக்கிற மாதிரி வந்துருவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என் சாவை நீங்கள் முடிவு பண்ண முடியாது, நானே முடிவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இவனே பார்த்தீங்கன்னா நெருப்பில் பார்த்தீங்கன்னா விழுந்து இறந்துருவான். இதோட பார்த்தீங்கன்னா அவன் கதையுமே முடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட்டான வில்லன் தாங்க, ரொம்ப கம்மியான ஒரு டைம் கொண்ட ஒரு வில்லன் தான். ஒன் ஆஃப் தி மைனர் கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக ஒன்றும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப ஷார்ட் டைமில் வந்த ஒரு வில்லன் தான் இவன். பட் ஷார்ட் டைமில் வந்தாலும் உண்மையிலே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினா கொஞ்சம் ஒரு டெட்லிஸ்டான வில்லன் தாங்க, ஒரு மோசமான ஒரு சைக்கோ கில்லர். இவன் எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றது இந்த சீரிஸில் மெயின் கதையாக இருக்க போகுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட கேங்ஸ்டர் காப் டெவில் த குட் பேட் அக்லி கதை மாதிரி தான். ஸோ எப்படி நம்ம குட்டாக இருக்கிற நம்ம டேர்டெவிலும் பேடாக இருக்கிற நம்ம கிங் பின்னும் சேர்ந்து அக்லியாக இருக்கிற அந்த சைக்கோ கில்லரான மியூஸ் எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட கதையாக இருக்க போகுது. அண்ட் இந்த அளவுக்கு பண்ணுறானே இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கானு கேட்டிங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவனுமே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவனுக்குமே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. அண்ட் இவனுக்கு இருக்கிற முக்கியமான பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் உடம்பே கிட்டத்தட்ட ஒரு வோர்டெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த வோர்டெக்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே உடம்பால் இழுத்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே அவனால் கேதர் பண்ண முடியும். அது மூலம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 20-30 அடிக்கு யார் என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க, அவங்க பிளட்டை கூட ஸ்பெல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம டேர்டெவிலுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய வில்லனா கண்டிப்பாக இந்த மியூஸ் தான். 12 போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஒரே நேரத்தில் கொண்டிருப்பான். 6 இன்ஹியூமன்ஸ் கூட அட் அ டைமில் சண்டை போட்டுட்டு இருப்பான். ஈவன் டேர்டெவில் பிளைண்ட் ஸ்பாட்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணுவான். ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு செம ஃபைட்டர்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. காம்பேட்டட் வைஸாகவும் பயங்கரமாக இருப்பான். அண்ட் இவங்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்பீடும் இருக்குது. அண்ட் ஒரு மனுஷனோட டெட் பாடியை தூக்கிட்டு வேணாலும் வேகமாக ஓட முடியும், எகிற முடியுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை கொண்டு அவங்க பிளட் மூலமாக பெயிண்டிங் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ நான் தி டெட்லியஸ்ட் போய் ஒரு மோசமான வில்லன் தான். இவனை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவிலே காட்ட போகிறாங்க. இவனை மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக காட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மார்வெல் ஆன் ஸ்க்ரீனில் வந்ததுலேயே ஒன் ஆஃப் தி டெட்லிஸ்டான வில்லனாக காமிக்க போகிறாங்க. கொன்ன விக்டிம்ஸோட பிளட்டை வச்சு பெயிண்டிங் பண்ணுறான் அப்படின்னா உண்மையிலேயே இது ரொம்ப
டார்க்கான ஒரு விஷயம் தாங்க. இந்த ஒரு டார்க்கான விஷயத்தை இந்த டிஸ்னி சீரிஸில் காட்டுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது. அது பெர்ஃபெக்டாக காட்டாங்கன்னா நல்லது, லைட்டாக சொதப்பினாங்கன்னா கூட நிறைய மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவனை பற்றி, இந்த வில்லனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.